டிசம்பர் 13ஆம் தேதி காலையில் சவுக்கு சங்கர் ஆதம்பாக்கம் போலீஸாரால் கைது செய்யப்படுறாங்க. எந்த வழக்கின் கீழே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு படத்தோட ப்ரொடியூசரை மிரட்டி 2 லட்சம் பணம் பறித்ததாகவும் மேலும் 10 லட்சம் கேட்டு மிரட்டியதாகவும் அந்த மீது தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. ஆஜர்படுத்தின பிறகு நீதிமன்ற காவலில் 14 நாட்கள் இருக்க உத்தரவிடப்படுது. இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் நீதிமன்ற காவல் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார். இவர் மீது எந்தெந்த வழக்குகள், சவுக்கு சங்கர் மீது எந்தெந்த செக்ஷனில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, BNS 3085 மிரட்டி பணம் பறித்தல், 351(3) கிரிமினல் இன்டிமிடேஷன், 61(2) கிரிமினல் கான்ஸ்பிரசி, 296(6) ஆப்ஷன்ஸ் ஆக்ட் அப்படின்ற வழக்கின் கீழெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் குற்றம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் குறைந்தது 10 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. பெண் காவலரை மிரட்டியதாக இருக்கட்டும், அவதூறாக பேசியதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கஞ்சா வழக்காக இருக்கட்டும், இது இல்லாமல் மேலும் சில இதே மாதிரியான மிரட்டல் வழக்கு, மிரட்டி பணம் பறிக்க முயற்சி செய்த வழக்கு அப்படின்னு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கரே சொல்லியிருக்காரு, என்னை கைது பண்ணால் மேலும் என் மீது பல பொய் வழக்குகள்லாம் போடுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் பார்க்கும்போது எல்லா வழக்குலையும் ஜாமீன் வாங்கி சவுக்கு சங்கர் வெளியே வருவதற்கு குறைஞ்சது ஒரு 8 மாதம் முதல் 10 மாதம் காலம் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி இந்த வழக்குகள் எல்லாம் புனையப்பட்ட வழக்கா, பொய் வழக்குகளா? இந்த ரெட் அண்ட் ஃபாலோ ப்ரொடியூசர் என்னை மிரட்டி பணம் பறிச்சுட்டாங்க அப்படின்னு தொடுக்கப்பட்ட வழக்கும் பொய் வழக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வழக்குகள் எதுவுமே ஆதாரபூர்வமாக இன்னும் நிரூபிக்கப்படல. இந்த நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் இது உண்மையான வழக்கா, இல்லை சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி அவர் மீது பதியப்பட்ட பொய் வழக்குகளான்னு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி இது திமுக அரசோட பழிவாங்கும் நோக்கம் என்னை என்னுடைய யூடியூப் சேனல் செயல்படக்கூடாது அப்படின்றதுக்காக என் மீது பொய் வழக்குகள் போட்டு என்னை கைது செய்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறக்கூடிய குற்றச்சாட்டு நியாயமானதாக இருக்கா? அதுதான் உண்மையானதாக இருக்குமா? இல்லை இந்த வழக்குகள் எல்லாமே ஆதாரப்பூர்வமாக நிரூபணமானாதான் இதுக்கு பின்னாடி உண்மை என்னன்னு தெரிய வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.